36 வருட அனுபவம் 23 கிளைகள் கொண்ட சுற்றுலா நிறுவனம் ஸ்ரீ முருகன் டிராவல் ஏஜென்சி. தொடர்புக்கு ஸ்ரீமுருகன்டிராவல்.com. தமிழகத்தில் இன்றைய வானிலை நிலவரம் எப்படி என்பது பற்றிய தகவல்களை வரைகலை விளக்கத்துடன் வழங்க இணைகிறார் எமது செய்தியாளர் அஞ்சலி. ஓவர் டு யூ அஞ்சலி. நன்றி பார்த்திபன். நேயர்களுக்கு வணக்கம். வறண்ட வானிலை காணப்பட்ட நிலையில இப்ப மீண்டும் மழை வருமா என்ற கேள்விக்கான ஒரு பதிலாகத்தான் இன்றைய வானிலை வரைகலை விளக்கம் நமக்கு அமைஞ்சிருக்கு அப்படின்னு சொல்லலாம். ஏன்னா நம்ம பார்க்கக்கூடிய இந்த வரைபடத்துல பாருங்க, சுமத்ரா தீவு அருகே ஒரு காற்று சுழற்சி என்பது நீடித்து கொண்டிருக்கிறது. இது என்ன ஆகும் என்று கேட்கும் பொழுது, இது மெல்ல மெல்ல நகரும் பொழுது நமக்கு தமிழக பகுதிகளில் கிழக்கு காற்றை ஈர்க்கிறதுனால சில இடங்கள்ல மழைக்கான வாய்ப்புகள் இருக்கும். சில மாவட்டங்களையும் மழைக்கான வாய்ப்புகள் தொடரும் என்று சொல்லப்படுகிறது. இது இன்றும் நாளையும் சற்று அதிகமாக இருக்கும் என்றும் எதிர்பார்க்கப்படுகிறது. அப்படியாக இருப்பின் அது எங்கெங்கெல்லாம் இருக்கும் மழைக்கான வாய்ப்புகள் அப்படிங்கிறத நம்ம பார்த்துருவோம். ஏற்கனவே இப்ப இலங்கை உள்ளிட்ட இடங்கள், இலங்கையில திருகோணமலை உள்ளிட்ட இடங்களையும் முல்லைத்தீவு பகுதிகளையும் இந்த மழை என்பது ஆரம்பித்து விட்டது. இந்த மழையானது நமக்கு மெல்ல மெல்ல கடலூராக இணைந்து தொடர்ந்து கடலோர பகுதிகளில் மழையை கொடுக்கறதுக்கான வாய்ப்புகள் இருக்கு. கடலோர பகுதிகள் என்று பார்க்கும் பொழுது அது வட கடலோர பகுதிகளும், அதே நேரத்தில் டெல்டா மாவட்ட கடலோர பகுதிகளையும் தென் மாவட்டங்களையும் சில இடங்கள்ல மழைக்கான வாய்ப்புகளை கொடுக்கும். மிதமான மழையான வாய்ப்புகள் இது இருக்கும் என்று சொல்லப்படுகிறது. அப்படி என்றால் இன்றைய நாளை பொறுத்தவரையில் காலை 10 மணி வரைக்கும் நமக்கு எங்கெல்லாம் மழைக்கான வாய்ப்புகள் இருக்கும் அப்படிங்கிறத நம்ம பார்த்துருவோம். இந்த வரைபடத்தில் நமக்கு சொல்றது என்னன்னா, காலையில் 10 மணிக்கு 8 மணிலிருந்து மழை கொஞ்சம் கொஞ்சமாக இந்த திருநெல்வேலி உள்ளிட்ட பகுதிகளில் இடம்பெறும் அப்படின்னு சொல்லப்படுகிறது. அதாவது நம்ம பார்க்கிறோம் பாருங்க, திருநெல்வேலி, நாகர்கோவில், அதற்கடுத்தபடியாக ராமநாதபுரம், ராதாபுரம், விளாத்திக்குளம் வரைக்கும் இந்த மழையினுடைய அந்த தாக்கம் கொஞ்சம் எதிர்பார்க்கக்கூடிய அளவில் இருக்கும் அப்படின்னு சொல்லப்படுகிறது. இது காலையில் 10 மணி நிலவரப்படி நம்ம பார்த்துக்கிட்டு இருக்கோம். மதியத்திற்கு மேலே இந்த மழையானது எவ்வாறாக இருக்கும்? ஒரு 12 மணிக்கு மேலே இந்த மழையினுடைய தாக்கம் கொஞ்சம் குறைஞ்சு அதற்கு அடுத்தபடியாக தென் மாவட்டங்களில் மழையை உள்ளே இழுக்கும் அப்படின்னு சொல்லப்படுகிறது. அப்படியாக இருப்பின் இன்றைய நாளை பொறுத்தவரையில் திண்டுக்கல், மதுரை, காரைக்குடி உள்ளிட்ட இடங்கள்ல மேகமூட்டத்திற்கான வாய்ப்புகள் இருக்கும். தொடர்ந்து ராஜபாளையம், கடையநல்லூர் உள்ளிட்ட இடங்களையும், வால்பாறை உள்ளிட்ட இடங்களையும் இந்த மழை என்பது சற்று லேசாக இருக்கும் என்று சொல்லப்படுகிறது. தொடர்ந்து மயிலாடுதுறை, பெரம்பலூர், நெய்வேலி, திருச்சிராப்பள்ளி உள்ளிட்ட இடங்களையும் லேசான தூறல் மழைக்கான வாய்ப்புகள் இருக்கும். இதுதான் இன்றைய வானிலை நிலவரமாக இருக்கிறது. இந்த வானிலையை பொறுத்தவரையில் வெப்பநிலை எவ்வாறாக இருக்கும் அப்படிங்கிறதையும் நம்ம பார்த்துடலாம். இன்றைய நாளை பொறுத்தவரையில் சென்னை, காஞ்சிபுரம், வேலூர், திருவண்ணாமலை, மதுராந்தகம் உள்ளிட்ட இடங்கள்ல 20 to 25 டிகிரி செல்சியஸ் வரைக்கும் வெப்பநிலை பதிவாகும். தொடர்ந்து அடுத்தபடியாக ஈரோடு, கரூர், சேலம், திண்டுக்கல், போடிநாயக்கனூர், ராஜபாளையம் உள்ளிட்ட இடங்கள்ல 22 to 26 டிகிரி செல்சியஸ் வரைக்கும் வெப்பநிலை என்பது பதிவாகும் என்று சொல்லப்படுகிறது. இதே நிலைதான் மற்ற மாவட்டங்களையும் இருப்பதற்கான வாய்ப்புகளாக இருக்கிறது. இதுதான் இன்றைய பொதுவான வானிலை நிலவரம். நேயர்களே, 36 வருட அனுபவம் 23 கிளைகள் கொண்ட சுற்றுலா நிறுவனம் ஸ்ரீ முருகன் டிராவல் ஏஜென்சி. தொடர்புக்கு ஸ்ரீமுருகன்டிராவல்.com.